கைஸ், இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான நாய்கள்ல 2வது இடத்துல இருக்கிறது பிட்புல் தான். பிட்புல் வந்து இப்ப சமீபத்துல கூட 2017ல 20 பேருக்கு மேல காவு வாங்கியிருக்கு. கடைசி 10 வருஷத்துல 400 பேர் வரைக்கும் போட்டு தள்ளி இருக்கு. இந்த மாதிரியான மோசமான நாய்களை இன்னுமே மக்கள் விரும்பி ஆர்வமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிட்புல் அப்படின்றது ஒரு பேர் வந்து ஒரு நாயை பர்டிகுலரா ஒரு நாயை வந்து குறிக்கிறது கிடையாது. ஒரு 4-5 நாய்கள் செயின்ல கட்டி போட்டு அன்கண்ட்ரோல்டா சொன்னதை கேட்காம இருக்கும்ல, அந்த நாய்களை தான் மொத்தமா பிட்புல் அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ள அடக்குவாங்க. இந்த பிட்புல் அப்படின்ற பேருக்கான அர்த்தம் என்னதுன்னா, ஒரு குழிக்குள்ள ஒரு புல்ல வந்து அவுத்து விட்டுருவாங்க. அந்த புல்ல அடக்குறதுக்காண்டி ஒரு நாயை வந்து உள்ள அவுத்து விட்டு இதை பெட் கட்டி விளையாடுவாங்க. 1700கள்ல இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல ரொம்ப ஆர்வமா மக்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு கிரவுண்டுக்குள்ள ஒரு புல் ஒரு காளையை வந்து அவுத்து விட்டு இந்த சைடு வந்து ஒரு நாயை வந்து அழுத்து விட்டுருவாங்க. வரிசையா வந்து நாய் வந்து வச்சிருப்பாங்க. யாரோட நாய் இந்த புல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு கவுக்குதோ அந்த நாய் ஜெயிச்சது. இதை வந்து ஜெயிக்கிறதுக்காண்டி மட்டும் இல்லாம ஒரு பொழுதுபோக்குக்காண்டியும் ஒரு கௌரவத்துக்காண்டியும் பெட்காண்டியும் ஒரு விரோதத்துக்காண்டி இந்த மாதிரியான விளையாட்டுகளை தொடர்ந்து விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. நாட்கள் ஆக ஆக இதெல்லாம் வந்து ரொம்ப முருகத்தனமா இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூட சொல்லி மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ள ஒயில்டு அனிமல்ஸ் வேட்டையாடுறதுக்காண்டி இதை பயங்கரமா வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு 4-5 நாய் சேர்ந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் தடையே இல்லாம அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பார்க்கவே பார்க்காது, எதிர்த்து நிக்கும், அடிச்சு காலி பண்ணும். இந்த மாதிரியான நாய்களை மக்கள் விரும்பி வளர்த்தாங்க, வேட்டையாட பயன்படுத்தினாங்க. இன்னுமே பல கண்ட்ரீஸ்ல அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமா தடை பண்ணி வேட்டையாடக்கூடாது, மான்கள் அழியுது, முயல்கள் அழியுதுன்னு சொல்லி அதையும் தடை பண்ணி இந்த பிட்புல்ன்ற நாயை வந்து வீட்டு உபயோகத்துக்காண்டி வளர்ப்பு நாயை வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. வளர்ப்பு நாயை அது மாத்துறப்போ இதோட சில உருவங்கள்ல மாற்றம் பண்ணி நாயை குட்டையா கட்டையா நல்லா வந்து பாடி பில்டர் மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மூர்க்கத்தனமா ஒரு பயம் வரும் நமக்கு. அந்த மாதிரி இந்த நாயை வந்து இப்ப நாளடைவுல உருவாயிருச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதுல பல வெரைட்டிஸ் வந்துருச்சு. நம்ம எப்படி சட்டையில வந்து ஸ்மால், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் பிரீட்ல மட்டும் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், எல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்ற அளவுக்கான நாய்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் வந்துச்சுன்னா நல்ல பல்கா வந்து பயங்கரமா இருக்கும், பாக்குறதுக்கே வந்து நம்ம கொலை நடுங்கும். அந்த மாதிரியான நாய்களை இன்னைக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிட்புல் அப்படின்ற நாய் பாக்குறதுக்கு மூர்க்கத்தனமா இருந்தாலும் வீட்டுல வளர்க்குறவங்க கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் அந்த குடும்பத்துக்கிட்டையும் இது நல்ல ஒரு கார்டியன் டாகா இருக்கும். இதை தாண்டி வீட்டுக்குள்ள எவனுமே வர முடியாது. இதை மீறி எவனாவது உள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அது பாட்டுக்கு தான் இருக்கும். இது எந்த வம்பு தும்புக்கும் போகாது. ஆனா வந்த வம்ப விடாது. இதோட எதிரியை வீழ்த்துறதுக்கு இதோட ஒரு கடியே போதுமானது. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் பைட்டிங் ஃபோர்ஸ் PSI அப்படின்னு சொல்லுவாங்க. கடித்திறன், அதை எவ்வளவு ஃபோர்ஸா வந்து கடிக்குது அப்படின்னு அதை வச்சு இந்த அனிமலுக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கு, இதுக்கு இவ்வளவு பவர் இருக்கு, சிங்கத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவாங்க. முதலைகள்ல வந்து அதிகமா வந்து பவர் இருக்கும், PSI பவர். ஏன்னா அதோட ஜா வந்து இப்படி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஓபன் டைப்ல இருக்காது. சோ அந்த மாதிரி இந்த பிட்புலோட பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சாதாரண நாய்களை விட ஒரு டபுள் த டைம்ஸ் வந்து இன்க்ரீஸா இருக்கும். இன்கேஸ் இந்த பிட்புல் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிடி உங்க கையை பிடிச்சிருச்சு அப்படின்னா யாராலையும் அதை ரிலீஸ் பண்ண முடியாது. இது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4-5 பேரோட ஹெல்ப் வேணும். யாருமே இல்லாம தனியா அதுகிட்ட மாட்டினீங்கன்னா உங்க கையை வந்து 2 கட் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் இந்த வாயவே ரிலீஸ் பண்ண முடியும். இதோட வாய் வந்து இதோட ஜா வந்து அந்த டீத் வந்து இப்படி லாக் ஆகுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து அதோட ப்ரே வந்து பிடிச்சு லாக் பண்ணிருச்சு அப்படின்னா அது நீங்க கட்டையால அடிச்சு அது மண்டையை உடைச்சாலும் சரி அதனால ரிலீஸே ஆகாது. ஒரு ஃபோர்ஸான தண்ணி அதை மூக்குல அடிச்சா மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ணவே முடியும். அப்படினாலும் கையை காப்பாத்துறது வந்து கஷ்டம் தான். வந்து நீங்க வந்து வாங்குறீங்க, உங்களுக்கு ஆசையா இருக்கு ரொம்ப ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும், அதுவும் பிட்புல் தான் வளர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதோட கேரக்டர் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. பேசிக்கா வந்து இது எப்படி இருக்கும், இது என்ன பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் அதை வாங்கிட்டு முழிக்க கூடாது, என்ன இப்படி இருக்கு இது அப்படி இருக்குன்னு. பேசிக்கா அது வந்து ஒன் மேன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் பேச்சு தான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா அந்த ஒரு ஆள் தான் இது லீடரா ஏத்துக்கும். மத்தவங்கள்கிட்டயும் அது அட்ஜஸ்ட்மெண்டா நடந்துக்கும். பட் அந்த லீடர் சொல்றதை மட்டும் தான் அது அக்செப்ட் பண்ணும். யாராவது குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த லீடர் சொன்னதான் அந்த குலைக்கிறத வந்து நிப்பாட்டும். அந்த மாதிரியான ஒரு டாக் அன்பிலியபிள் டெரிட்டோரியலா இருக்கும். பட் அது நல்லதுதான். பட் 90% வந்து திருடனும் கொள்ளைக்காரனும் கொள்ளையடிக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வரப்போறது இல்ல. அந்த 1% சான்ஸ்ல தான் அந்த கொள்ளைக்காரன்லாம் வருவான். 90% யாரு வருவா, நம்ம சொந்தக்காரன், பால்காரன், போஸ்ட்மேன், மல்லிகைக்காரன், சித்தப்பா, பெரியப்பா இவங்க தான் வருவாங்க. இந்த நாய் இருக்கு அப்படின்னா கதவை வந்து பூட்டி வச்சுக்கணும். ஏன்னா இங்க உங்க சொந்தக்காரனாவே இருந்தாலும் தெரியாத முகம் வரப்போ அவ்வளவுதான், அவன் காலி ஆயிருவான். இந்த லெவலுக்கு வந்து இது பயங்கர மூர்க்கத்தனமா ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். நீங்க வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும். என்னதான் இதை ட்ரெயின் பண்றது ஈஸினாலும் பயங்கர டாமினண்டா கான்பிடண்டா இருக்கும். நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களே ஏறி மிதிச்சுட்டு போயிடும். நீங்க ஒரு ஸ்ட்ராங் லீடர் அதுகிட்ட ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களே லீடரா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரியான ஒரு நாய் இது. இல்லைன்னா நான் சொல்றதை நீ கேளுடா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இது பேச ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்க விட்டீங்க அப்படின்னா பின்னாடி வளர்க்கறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாயிரும். சின்னதுல இருந்து இப்ப நீங்க அது கூட வந்து பாலை போட்டு விளையாடுறீங்க அப்படின்னா அந்த பாலை நீங்க அங்கேயே போட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அது லீடர் நினைச்சுக்கிட்டு அந்த பால் எடுத்து விளையாண்டுக்கிட்டே
வந்துகிட்டே இருக்கும். நீங்க அது கூட பால் விளையாடும் போது அந்த பாலை நீங்க கையோட எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்பதான் அதுக்கு தெரியும், சோ இவர் தான் நம்மளோட லீடர், இவர் சொல்றதா நம்ம கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அதோட மைண்டுக்கு சொல்ற மாதிரி, அதுக்கு புரியுற பாஷையில சொல்ற மாதிரியான கணக்கு அது. அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த நாயை நீங்க வந்து வளர்க்க முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பிசிக்கல் மென்டல் ரெண்டுத்துலயுமே அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஊர் நாய்கள்லாம் இது கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னா ஒரே ஜம்ப்ல 15 அடி நீளத்தை வந்து தாவ முடியும். இதால ஒரே ஹைட் 10 அடி ஹைட்டுக்கு குதிக்க முடியும். ஒரு லாரி ஒரு ட்ரக் கூட இதால இழுக்க முடியும். அந்த அளவுக்கு இது பிசிக்கல் பவரும் மென்டல் பவரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோட கொலை பண்றது வந்து இதோட டிஎன்ஏலே கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல வந்து இந்த புல்ல வந்து கடிச்சு பைட் பண்ணி அதை கொல்றதுக்காண்டி தான் அதை உருவாக்குனாங்க. அப்படின்றப்ப இதோட டிஎன்ஏலே கொலை பண்றது கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஒரு டாக் வந்து அன்பிரெடிக்டபிளா இருக்கும். நம்ம சாதாரண நாய்களை விட இது ரொம்ப ரொம்ப அன்பிரெடிக்டபிளா இருக்கும். எப்ப அது என்ன பண்ணுனே தெரியாது. இதோட பாடி லாங்குவேஜ் குட்டில இருந்தே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி கத்து வச்சுக்கணும். அப்பதான் இது எப்ப அக்ரெசிவ் பிஹேவியர் வெளிப்படுது, எப்போ வந்து நார்மலா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்க அது கூட பிஹேவ் பண்றப்ப இப்ப அது பயங்கர அக்ரெசிவா இருக்கு, அது உங்களுக்கு தெரியாம நீங்க சாப்பிடறப்ப போய் கையை வச்சிட்டீங்கன்னா கையை கடிச்சு வச்சிரும். நீங்க தான் ஓனர், பட் ஆனா அதுக்கு தெரியாது. ஏன்னா அதோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாதனால நீங்க இதை பண்றனால அது உங்களை கடிக்குது. என்னதான் பார்த்தாலும் மோஸ்ட்லி வந்து வளர்த்தவனை தான் கடிக்குது. அதுவே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மத்த நாய்களா வளர்த்தவனுக்கு நன்றி உள்ளதா இருக்கும், பட் இது வந்து நன்றி இல்லாம நம்மளே கடிக்குது. அப்படின்றப்ப இதை வாங்கி வளர்க்கறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நம்ம வாங்கணும். பட் நீங்க ஒன்ஸ் அதோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டாக் எதுவுமே கிடையாது அடிச்சு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு அட்டாச்மெண்டா, அப்படி ஒரு ப்ரொடக்டிவா, நேச்சராவே இது பாதுகாக்கிற திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இது ஜஸ்ட் எந்திரிச்சு பார்த்தாலே எல்லாமே ஓடி போயிருவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு இதோட பார்வை இருக்கும். பாக்குறதுக்கே வந்து பயங்கரமா இருக்கும். நம்மளே வந்து ஆச்சரியப்பட்டுரும். இந்த லெவலுக்கு வந்து இதோட பார்வை இருக்கும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா பிட்புல்ஸ் எல்லாமே 15 இருந்து 90 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. இது பேசிக்கா இதோட நேச்சர் வந்து ஃபைட்டிங் தான். என்னதான் ஃபைட்டிங்ஸ்லாம் வந்து பல கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணாலும் இந்த நாய் இன்னுமே மக்கள் மத்தியில எல்லாருமே இதை அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொலையாளி நாயா தான் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்தியாவில் உள்ள பிரீடர்ஸ் அமெரிக்கன் பிட்புல் டெரியர்ன்ற பேரை ஷார்ட் ஆகி பிட்புல் கூப்பிட ஆரம்பிச்சு நாளடைவில் அதுவே பேட்டர்ன் ஆயிடுச்சு. யூஎஸ்ல தான் இதோட ஆரிஜினாலும் நம்ம ஊர்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு 2 ஃபேஸ் இருக்கு. ஒன்னு குழந்தைகள் கிட்ட அன்பா இருக்கும், வீட்டுல இருக்கவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட நம்ம வளர்க்குறவங்க கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கும். இன்னொன்னு அப்படியே ஆப்போசிட்டா மத்த நாய்களை பார்த்துருச்சுன்னா அக்ரெசிவோட உச்சத்துக்கே போயிடும். என்ன பண்ணணும் அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, நடுவில் நம்ம மாட்டிட்டு முழிக்க வேண்டியதான். மினிமம் 2 ஹவராவது நீங்க ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா இது பிசிக்கலா ரொம்ப விரும்பக்கூடிய நாய். அடிக்கடி துருத்துருன்னு ஏதாவது பிடிச்சி இழுக்க வைக்க ரொம்ப ஹார்டா இருக்கும். நீங்க உண்மையிலேயே ஒரு பாடி பில்டர், ஒரு எக்ஸசைஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னா இந்த நாய் உங்களுக்கு பயங்கர சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இதுவும் நீங்களும் ஒரே ஒரு லைன்ல இருக்கிறனால நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க, அது உங்களை புரிஞ்சுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த நாயை கண்டிப்பா நீங்க வாங்கி வளர்க்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க அதை லீடர்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். அது உங்க பேச்ச கேட்டு உங்களுக்கு ஏத்தபடி அது நடந்துக்கும். ஹை புரோட்டீன் டயட் தான் கொடுக்கணும், 2 ஹவர் ட்ரைனிங் கொடுக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த நாய் உங்களுக்கு தான். நீங்க இதை வந்து தாராளமா வளர்க்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. பிட்புல் வாங்கியே தீருவேன், உங்க வாழ்க்கையில ஒரு குட்டி நாய் வாங்கி வளர்க்கணும், அது பிட்புலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிட்புல்ஸ் அப்படின்றது ஒரு கெட்ட நாய் கிடையாது, அது வந்து ஒரு டேஞ்சரான நாயே கிடையாது, அது வளர்க்கறவங்களோட கையில தான் இருக்கு அப்படின்றத புரிய வைங்க. இந்த மாதிரி வேற எந்த டாக்ஸை பத்தி பேசலாம், இல்ல வேற எதை பத்தி பேசலாம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.